ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர்வான ஜாப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஜாப் தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இதில் என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டிங் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட், வாய்ஸ் ப்ளஸ் சேட் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பர்வான ஒர்க்கு தான். சரி, ஓகே. இதில் நம்மளுக்கு டெய்லி டாஸ்க் வந்து என்ன இருக்கும்? ஸோ இந்த ஒர்க் வைஸில் நம்மளுக்கு டெய்லியும் டாஸ்க் வந்து என்னவா இருக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்மளுக்கு டெய்லி ஒர்க் டாஸ்க் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு சேல்ஸ் காலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கஸ்டமர் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான கால்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, சில பேமெண்ட்ஸ் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, டெலிவரி டிலே ஆச்சுன்னா அதை பற்றின டவுட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா சில இதில் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு கிடைக்கல, பேமெண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி ஒர்க்கு தான் இது. ஸோ அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேட் ஹேண்டில் பண்ணணும், லைவ் சேட் வந்து இருக்கும். ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து சேட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சேட் பாட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் உங்களோட சிஸ்டமுக்கு வந்து அது ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை டெக்ஸ்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிலே ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணணும், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராங்காக வந்துட்டு ஐட்டம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குவரிஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் ஒன் பை ஒன்னாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கால் சேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட்டா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட், சொல்யூஷன் நீங்கள் வந்து என்ன கொடுத்தீங்க, ஸோ அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்வர்சேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சிஸ்டமில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுக்கான ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 70% நம்ம சேட் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ டைப்பிங் பேஸ்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30% மட்டும் தான் நம்ம வாய்ஸ் கால் வந்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மோஸ்ட்லி நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கனால உங்களுக்கு ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சுக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரியே இதில் வந்துட்டு பஞ்சுவலாக இருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். பட் இருந்தாலும் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் வந்து இருக்கும்.
கால்ஸ் சேட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி 1 இயர் கஸ்டமர் கேர் அண்ட் பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீட் ஓகேனா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக கிளியராக உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அண்ட் இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு ஹெச்ஆர் நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.